நிறைய டிஸ்கஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களோட வாதத்தையோ இல்லை அவங்களோட கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க. பட் ஈஸியாக சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு அனானிமஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது, போயிட்டு டேரெக்டாக தவறான வார்த்தையை யூஸ் பண்ணி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறது, அது மட்டும் பண்ணிட்டாலும் ஷேம் பண்ணுறது மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தவறான குற்றச்சாட்டு அவதூறுகளை பரப்புறதுன்னு. ஆனால் இதில் அவதூறு முற்றிலுமாக நான் ரைட் ஆஃப் பண்ணிட மாட்டேன். அவங்க சொல்கிறது சில நேரத்தில் உண்மையும் இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த கருத்தில் இந்த பிரசாதத்தை விடுங்க. பிரசாதம் வந்து டோட்டலாகவே கோயிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது. இப்போ பண்டிகைக்கெல்லாம் வந்து நாங்கள் சமைச்சா இல்லை கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எந்தளவுக்கு உண்மைன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள். அப்படி சில பேர் அப்படி பண்ணால் அது கரெக்டாக, இல்லை அது வந்து பண்ணாமலும் இருக்கலாமா? உணவில் எதுவும் இல்லை, எல்லாம் மனசில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை எதில் வச்சுக்கலாமா? அதாவது இந்த உணவு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் குரான் வந்து 4 விஷயங்களை வந்து தடை செய்யுது. சரிங்க. முதல் விஷயம் பன்றி, போர்க் வந்து டோட்டலாக தடை செய்யுது. 2வது விஷயம் ரத்தம், இந்த ஆட்டுடைய அந்த பிளட், ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்குன்ற மாதிரி. ஆட்டுடைய அந்த அது வந்து தடை. அதே மாதிரி இறைவனுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படுவது. சரிங்க. ஹலால் அந்த மாதிரி அது நம்பர் 3. நம்பர் 4 எடுத்திங்கன்னா கடவுள் அல்லாதவர்களுக்கு படையல் செய்வது. படையல் செய்யப்படும் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ஒரு புனிதம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அந்த உணவு வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது குரானில் நேரடியாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தீபாவளிக்கு வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து பலகாரங்கள் செய்கிறாங்கன்னு வைங்க, அது வந்து சாமி பூஜைக்குன்னு சொல்லி ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து வச்சு அது அவங்க செஞ்சு, அது இல்லாமல் வெளியே அந்த பூஜை செய்யாமல் இருக்கக்கூடிய மற்ற போர்ஷன்கள் அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா அது நாங்கள் தாராளமாக சாப்பிடுவோம். புரியுதுங்களா? அது வந்து இதுதான் நாங்கள் கேட்போம் பூஜை செஞ்சதா அப்படின்னு. இல்லை அப்படின்னா சாப்பிடுவோம். இது வந்து ஏதோ இந்துக்கள் பூஜை செஞ்சால் மட்டும் கிடையாது. நாங்களே எங்களுடைய தர்காக்கள் சொல்லிட்டு இன்றைக்கி இருக்குது இல்லையா, அந்த தர்காக்களில் கூட பார்த்திங்கன்னா இது மாதிரியான அந்த சடங்குகள் செஞ்சு அந்த பொருள் வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் அதை கூட சாப்பிடக்கூடாது. புரியுங்களா? எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு மிஸ்டேக். இஸ்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எதுக்காக அப்படின்னா, ஒரு விஷயம் புனிதம்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, படைச்சவனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து காபா வந்து புனிதம்னு அல்லாஹ் சொல்கிறான், அது புனிதம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணி இருக்குது, அது வந்து புனிதம்னு சொல்லப்படுது, அது புனிதம். அப்போது கடவுள் அந்த ரைட் வந்து கடவுளுக்கு தான் இருக்க தவிர, ஒரு சாதாரண வாழைப்பழம் நான் வந்து ஏதோ ஒன்று படித்து அது ஊதிட்டேன், அதுக்கப்புறம் இதை நான் புனிதமாக்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து ஒரு முஸ்லீம் வந்து இதை அறிவுபூர்வமாக அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போவும் அது வாழைப்பழமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமும் அது வாழைப்பழமாக தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? இதில் வந்து சில சடங்குகள் செஞ்சதுனால இந்த வாழைப்பழத்தை வந்து ஏதோ என்னோட கேள்வியாகவும் வாதமாகவும் இருக்குது பிரதர். என்னென்னா, அது அவங்க என்னதான் அவங்க புனிதம் சொன்னாலும் அது வந்து ஒரு உணவு தான் உங்களோட நம்பிக்கையின் படி பார்த்தா. அப்படி பார்த்தா அது கடவுளோட படைப்பில் எல்லாமே வந்து அந்த படைப்பாகவே தானே இருக்குது. அவங்க அப்படி அதை புனிதமாக்கிட்டாங்க அப்படிங்கிறனால அது ஏன் சாப்பிடக்கூடாத ஒரு விஷயமா மாறிடுதுன்னு. ஒரு பசிக்கிற குழந்தைக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்னும் ஸ்டில் இட்ஸ் அ ஃபுட் தானே. அதுதானே எனக்கு புரியல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருப்போம். ஆனால் சில ரூல்ஸ் வந்து அதுக்கு ரீசன் தெரியாமல் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள். ஆமாம், நுணுக்கமான பல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அறிவுங்கிறது மிக விசாலமானது. அவர் எந்த காரணத்திற்காக இதை தடை செஞ்சாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது சில விஷயங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ரத்தத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அதே ஹலால் முறையில் அறுத்தா கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஓகே, அது ஏன் வந்துங்கிறது குரான் வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணலை. அது சில விஷயங்கள் வந்து குரான் வந்து கிளியர் பண்ணுது, சில விஷயங்கள் கிளியர் பண்ணல. அதற்கான ரிசர்ச் நாம் தான் பண்ணணும். இது நமக்கு தெரியாததுங்கிறதுனால நாம் வந்து இது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய அந்த ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் விரும்பி தான் ஏற்றுக்கிறோம். அது குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அதில் வந்து மாற்று கருத்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது. நீங்கள் அது ஏன் பண்ணி நீ தானே படைச்ச அப்படின்னு நாம் கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் இருந்த நபித்தோழர்களும் வந்து அவங்கக்கிட்ட அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கல. இன்றைக்கி நாம் விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து இந்த அதில் நாடா புழுக்கள்னு சில புழுக்கள் இருக்குது. அது மாதிரி வந்து அது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப தீங்கானது. அதே மாதிரி ரத்தத்தில் தான் வந்து எல்லா பாக்டீரியாஸும் இருக்குது. இப்போ நம்ம மலேரியா இருக்கான்னு ரத்தத்தில் தான் செக் பண்ணுறோம், கேன்சர் இருக்கான்னு கூட ரத்தத்தில் தான் செக் பண்ணுறோம். ஸோ அப்போ ரத்தத்தில் தான் நோய் இருக்குது. அப்போ அந்த நோய் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை சாப்பிட்றது உடலுக்கு தீங்கானது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி மேபி இன்னும் இது கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி அடையலை, அல்லது விஞ்ஞானம் வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம் மேபி.
அதில் அதுக்கு பின்னாடி என்ன இல்லை இருக்குது பிரதர், நான் ஆனால் உடனே புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன்னு, உங்களுடைய நம்பிக்கையோட கிளாரிஃபிகேஷன் கூட எனக்கு இல்லை. இப்போ நம்ம கோஎக்ஸிஸ்ட் பண்ணிருக்க நிறையா ஹிந்து சகோதரர்கள், அவங்களுக்கு அது வந்து ஒரு கொஞ்சம் அஃபென்சிவாக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அதை எப்படி புரியல? இல்லை நாங்கள் வந்து அஃபென்சிவாக, இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பாசமாக அவனுக்கு கொடுக்குறேன், அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. எனக்கு வந்து இந்து சகோதரர்கள் அந்த மாதிரி படைக்கப்பட்ட உணவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். நான் சாப்பிட மாட்டேன், கொடுங்கன்னு வாங்கிக்குவேன். அவங்களுடைய மனசு நோகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அது வாங்கி என் கடையில் வேலை செய்கிற முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்க, இந்தாப்பா நீ எடுத்துகிட்டு போ, அது உணவுப் பொருள் தான், அதற்கான மரியாதை நாங்கள் கொடுப்போம். புரியுங்களா? ஆனால் இது வேணால் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தவிர மூஞ்சில் அடித்த மாதிரி நாங்கள் இது சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆசையாக வர்றாங்க. அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்த தடவை நாம் கொண்டு போய் பிரியாணி கொடுக்கும்போது ஏன்னா நீ கொடுத்தா சாப்பிட மாட்டேன், அதான் அவங்களோட வாதமாக இருக்குது. அதனால இப்போ எங்கள் வீட்டில் கூட ஒரு பிரச்சனை தான். இப்போது எங்கள் அப்பா வேறு மாதிரி சிந்திப்பார், எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்டிகுலர் பிரச்சனையாக இதை வந்து நான் பார்க்குறேன். அதனால தான் குறிப்பிட்டு நான் இந்து சகோதரர்கள் அப்படின்னு அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாம் வந்து சில விஷயங்கள் வந்து மதிப்பு, அதே மாதிரி அடுத்தவங்களுடைய நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை அதை புனிதமாக நினைக்கிறாங்கன்னா அது சாப்பிடக்கூடாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை இல்லையா? அப்போ ரெண்டு நம்பிக்கையும் கிளாஷ் ஆகிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம், இந்த என்னுடைய நம்பிக்கையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை கொடுக்கவே கூடாது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, இது பூஜை செய்யாதரம்மா, என் ஃப்ரெண்டு சமைச்சு கொடுக்கலாம், சமைச்சு கொடுக்கலாம். அவனே இப்போ கெடா வெட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், கெடா வெட்டுக்கெல்லாம் வந்து சாமிக்கு அறுத்த கெடா தனியாக வச்சுருப்பான், முஸ்லீமுக்கு நீ சாப்பிட்றதுக்காக நான் இப்படி அது என் ஃப்ரெண்டை வச்சு அறுத்துருக்கேன், நீ சாப்பிடு அப்படிமா. அதை நாங்கள் போவோம், அந்த இடத்துல வச்சு உட்காந்து அவங்க வீட்டிலே உட்காந்து நான் சாப்பிட்ருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து ஏன்னா காமனாக நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியுது, கரெக்ட். ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய முடியலங்கும்போது இதுக்காக நம்ம அடிச்சுக்கிறத விட அவங்களுடைய நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்தோம்னா போதும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கொண்டு வந்து வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? அதை வாங்கிட்டு கூட நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் வேற ஒருத்தருக்கு சாப்பிட முடிகிற ஒருத்தருக்கு கொடுத்துடலாம். அது முஸ்லீம்களும் வந்து கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய ஒரு நடைமுறை தான். ஏன்னா அது மூஞ்சிலே அது தெரியக்கூடாது இல்லையா? அது அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல, இப்போ பசியிலடா குர்றா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட அவன் என்ன நினச்சிக்குவான், வாங்கிட்டான் என்கிட்ட இருந்து அப்படின்னு. அந்த அன்பு வந்து பார்த்துக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிறாங்க. மேபி அது மாற்றுவதற்காக நாம் இந்த வீடியோ ஒரு காரணமாக கூட அமையும். அதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, வேர்ல்டு அரசியலில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், ரீசெண்டாக நடந்து இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்குன்னா அங்கே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி இங்கே மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது, அதிகமாக அதை பற்றி பேசுறது, என் கல்லா கட்டுறதுக்காக டெய்லி ஒரு யூடியூப் வீடியோ அதை பற்றி நிறைய பேர்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஹாஃப் நாலேஜோட. ஆமாம், ஹாஃப் நாலேஜோட. கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேருங்க, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ, நிறைய பேர் வந்து கண்மூடித்தனமாக போய் சப்போர்ட் பண்ணல இஸ்ரேலுக்கு. இந்த வாட்டி தான் அதை பற்றி நிறைய இடங்களில் வர்றதுனால அவங்களே தேடி படித்து போய் புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே நடக்கிறது ஒரு அடக்குமுறை அப்படின்னு.